தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சை மாவட்டம் ஊரணிபுரத்தை சேர்ந்த ரோபோட்டிக் இன்ஜினியர் தேவேந்திரன் தனது பணியை துறந்து சோழர்களின் தற்காப்பு கலையான அடிமுறை, குத்துவரிசை உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பொதுவாகவே பெரும்பாலான இடங்களில் தற்காப்பு கலையாக கராத்தே, குன்ஃபு போன்ற இந்த விளையாட்டுகளை, மேலை நாட்டு விளையாட்டுகளைத்தான் நாம் பார்த்திருப்போம். ஆனால் தமிழர்களுடைய, சோழர்களுடைய பாரம்பரிய தற்காப்பு விளையாட்டான குத்துவரிசை, அடிமுறை இந்த போன்ற உள்ளிட்ட பாரம்பரிய பாதுகாப்பு விளையாட்டு, அதாவது தற்காப்பு விளையாட்டு என்பது தஞ்சையில் தற்போதும் வரை கற்பிக்கப்பட்டுத்தான் வருகிறது. அப்படியான ஒரு இடத்தில் தான் நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். சோழர் கால பாரம்பரிய தற்காப்பு பயிற்சியானது கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. இங்கு உள்ள நமக்கு பின்னே இருக்கும் மாணவர்கள் கூட தற்போது சிலம்பம் சுற்றி வரும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருப்போம். நமது தமிழ்நாட்டு மக்களுக்கு காண்பிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், அதன் மூலம் அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கற்றுக் கொடுத்து வருகிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். பொதுவாகவே இந்த சிலம்பம், பொதுவாக இந்த கராத்தே, குன்ஃபு போன்ற விளையாட்டுகள்லாம் பாதுகாப்பான விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பாரம்பரிய சோழர் காலத்து பாரம்பரிய தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்து வரீங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க. வணக்கம் சார். என்னோட பேர் தேவேந்திரன். நான் ரொபோட்டிக் ஆட்டோமேஷன் இன்ஜினியராக சென்னையில் பணிபுரிஞ்சேன். 2016 கட்டத்தில் நம்மாழ்வார் ஐயோட மிகப்பெரிய வேண்டுதல் விவசாயத்தை அவர் விளையாட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு விவசாயத்தை டைரெக்டாக கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது அவங்க உள்வாங்கிக்கிற தன்மை இல்லை. அதனால பாரம்பரிய விளையாட்டுகள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது மற்ற தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் முன்கலையா எது இருந்ததுன்னா குத்துவரிசை, அடிமுறை, சிலம்பம் முறையான ஆசான்மார்கள்ட்ட பாடம் படிச்சுட்டு கடந்த ஒரு 6-7 வருடங்களா மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த முதற்கலையா பார்த்தீங்கன்னா குத்துவரிசை, அடிமுறை, சிலம்பம் இதுதான் நம்மளோட தாய்க்கலை இருக்க உலக மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்துக்குமே. இதுல இருந்து தான் மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிரிஞ்சு போயிருக்கதா மூத்த ஆசான்மார்கள்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மையும் கூட. நம்ம மாணவர்கள் பயிற்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய உணவு முறைகள் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம பயிற்சி கொடுப்போம். பாரம்பரிய உணவுகள் எப்படின்னா சாமை, திணை, குதிரைவாலி, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை இது போல உணவுகள் கொடுப்போம். உணவுகள் கொடுத்த பிறகுதான் அவங்க விளையாட சொல்லுவோம். இங்கே பள்ளியில சேர்றதுக்கான விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்த உடனே நாங்கள் சேர்த்துக்கிறது கிடையாது. அவங்கள்ட்ட இன்னைக்கு நவீன காலங்கள் அப்படிங்கும்போது தொலைபேசியில நிறைய மாணவர்கள் அவங்களோட நேரத்தையும் எல்லா சிந்தனைகளை எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. என்னதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை பார்க்கறது கிடையாது. ரொம்ப தொலைக்காட்சி, ஃபோனில் மூழ்கி கிடைக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் பேரண்ட்ஸுங்க எல்லார்ட்டையுமே நான் பெற்றோர்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லிடுறது, எந்த மாணவர் ஜாயின் பண்ணுறாரோ அவங்களுக்கு 8 மணிக்கெல்லாம் தூங்கிடணும், 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும், தொலைக்காட்சி, ஃபோன் எதுவும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அட்மிஷன் போடுவோம். அதே மாதிரி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 1 மந்த் 2 மந்த் போன பிறகு மறுபடியும் தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது பெற்றோர்கள் கொஞ்சம் பேசுவாங்க, பயிற்சியாளர்கள் எங்கள்கிட்ட பேசுவாங்க, அதை சரி பண்ணிடுவோம். இது ரொம்ப முக்கியமா பெற்றோர்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனத்தை இருக்கிற ஒரு பள்ளியா அமைந்தது. ஏன்னா அவங்க பசங்கள்லாம் நிறைய பேர் சாமை, திணை, குதிரைவாலி, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, அவிச்ச முட்டை இதெல்லாம் சாப்பிடாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பள்ளிக்கு வந்த பிறகு சாப்பிட்ருவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பயிற்சி நடக்கும். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு உடம்புல உள்ள வியர்வைகள் எல்லாம் வெளியில வந்துடும். இதுதான் பழையன கழிதலம். இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ருக்க நச்சுத்தன்மை கலந்த ஒரு உணவுகளை சாப்பிட்ருப்போம். அதோட வியர்வைகள்லாம் வெளியில வந்துடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, புதிதன புகுதலம். நம்ம சாமை, திணை, குதிரைவாலி, பச்சைப்பயிறு இதெல்லாம் மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ள அனுப்பும்போது கொஞ்சம் ஒரு 3 மந்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க என்னதான் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும், வீசிங் ப்ராப்ளம், தைராய்டு நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்காங்க. வில்லேஜஸ்ல அது மாதிரி மேக்சிமம் இல்லை, ஒரு 10% இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது கிளியர் ஆயிடுது. அந்த ப்ராப்ளம்ங்கிறது கிளியர் ஆயிடுது. இப்போ நீங்க இந்த பயிற்சி பள்ளியில படிக்கிறீங்க. இந்த பாரம்பரிய தற்காப்பு கலை உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு? இதுக்கு முன்னால எப்படி நீங்க இதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க? வணக்கம் சார். என்னோட பேரு குழலினி. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் அந்த கொரோனா காலகட்டத்தில் தான் அந்த கிளாஸில் சேர்ந்தேன். இது மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும்போது நான் கற்றுக்கிட்டேன். என்னோட மாஸ்டர் எப்படின்னா பாரம்பரியத்தை ரொம்ப காப்பாற்றுற அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. நான் சேரும்போது நான் ரொம்ப குண்டா இருந்தேன். அதனால தான் முக்கியமாக என்னோட பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டதே அந்த காரணம் தான். குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிளாஸ் வந்ததுக்கப்புறம்
அப்படியே அந்த காலையில நாங்க வந்து பாரம்பரிய உணவு மட்டும்தான் சாப்பிடுவோம். சிலம்பம் கிளாஸ் வரும்போது பாரம்பரிய உணவு சாமை, திணை, குதிரைவாலி அது மாரி கேழ்வரகு கூழு, கம்பங்கூழு அது மாரி தான் கொண்டு வருவோம். கம்பல்சரி அது கொண்டு வந்தா தான் கிளாஸ்க்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அது இல்ல அப்படின்னா வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க எங்கள. நாங்க அதெல்லாம் சாப்பிட்டதுனால சாப்பிடுவோம், விளையாடுவோம். அந்த விளையாண்டதுல இடையில இடைவேளை விடும்போது திரும்ப சாப்பிடுறதுனால அந்த எங்களுக்கு பாரம்பரியமா சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ மத்த ஸ்நாக்ஸ் எதுவும் குடுத்தா கூட நாங்க சாப்பிட மாட்டோம். பிடிக்காது. அந்த மாரி இருக்கும். சரி, இப்ப இப்ப நீங்க என்னன்னா பாரம்பரியத்துக்கு மாறிட்டீங்க. நான் என்ன மாறிட்டோம். கேட்கிறேன், இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில உள்ள இந்த உலகத்துல இந்த பாரம்பரிய விளையாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நம்புறீங்க? ரொம்ப பாதுகாப்பா இருக்கு சார். கண்டிப்பா. இதுக்கு இப்ப எப்புட்ன்னா, நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் அத கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். மத்தவங்கள்ட்ட பேசுறதும் எனக்கு நல்லா கொஞ்சம் எப்படி தைரியமா பேசுற மாரி இருக்கு சார். அதாவது பாரம்பரிய விளையாட்டை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் பாரம்பரிய உணவு, பாதுகாப்பான பயிற்சி என்ற அடிப்படையில் சிறுவர்கள் செல்போனிலும் டிவியிலும் மூழ்கி கிடக்கும் சூழ்நிலையை தவிர்க்க வைக்க இந்த பாரம்பரிய விளையாட்டை கற்றுக் கொடுப்பதாக அந்த ஆசிரியர் தெரிவித்திருக்கிறார். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார்.